ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனித்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிச்சனை எப்போவுமே நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். கிச்சனில் நம்மளோட வேலையும் நேரமும் மிச்சமாகும். எதையுமே வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவே நாம் இங்கே பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பல கிச்சன் டிப்ஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பச்சரிசி மாவு வீட்டில் அரைக்கணும். நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மாதிரி கொஞ்ச நாள் ஆனாலே ஒரு மாதிரி கமர்ற மாதிரி ஸ்மெல் வரும். இல்லை அப்படின்னா சீக்கிரமே அதில் பூச்சி வந்துடும். இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மாவு அரைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அரிசியை நல்லா எடுத்துகிட்டு இதை ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நாம் ஒரு சுத்தமான தண்ணியில் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை நல்லா வடித்து எடுத்துட்டு நல்ல வெயில், சுடுற வெயில், நல்ல வெயிலில் ஒரு சுத்தமான காட்டன் துணியை கீழே விரிச்சிட்டு அதில் நீங்கள் இந்த பச்சரிசியை போட்டு கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சுத்தமான கண்டெய்னரில் எடுத்து போட்டுட்டு நம்ம அதை மிஷினில் கொண்டு கொடுத்து அரைக்கலாம். மிஷினில் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்க அரிசியில் பாதியை ஒரு முக்கால்வாசியை மட்டும் நம்ம இந்த பாத்திரத்துலையும் கொஞ்சம் கால்வாசி அரிசி இந்த மாதிரி ஒரு பையிலையும் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம். அதில் ஏற்கனவே கோதுமை வேறு ஏதாவது பருப்பு கூட அரைச்சிருக்கலாம். அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆனால் அப்படின்னாலே அரிசி மாவு சீக்கிரம் அதோட தன்மை மாறிடும். நெக்ஸ்ட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அது சூடாக இருக்கும். அந்த சூடாக இருக்கிற மாதிரியே நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மாவு சீக்கிரமே கெட்டு போயிடும், புழுவும் வச்சிரும். அதனால் அதை கொஞ்சம் நேரம் நல்லா திறந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி செய்யும்போது இதில் சீக்கிரமாக அதோட ஸ்மெல் நமக்கு மாறாது, பூச்சியும் ரொம்ப பிடிக்காது. நெக்ஸ்ட்டு சாம்பார் செய்யும்போது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, அது குக்கரில் செய்யும்போது மேலே பொங்கி எழுந்து அது அடுப்பு ஃபுல்லாகவே மசாலாவாக ஆகிடும். அதுவும் பத்தாதுன்னு அடுப்புக்கு கீழேயும் ஃபுல்லாக நீர் போய் நம்ம கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவோம். காலையில் இதுவே நமக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி மேலே பொங்கி வராமல் இருக்க ஒரு சின்ன பவுலில் சாம்பார் செய்யும்போது உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் விசில் வருது, கொஞ்சம் கூட மேலே பொங்கியே வராது. அந்த மாதிரி ஒரு சின்ன பவுலை நீங்கள் உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம அடுப்பு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு வராது. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மேலே குக்கரோட மூடி கொஞ்சம் கூட பாலாகலை. உள்ளே பாருங்கள், உள்ளேயும் நிறைய பொங்கி சைடில் ஓரத்துலலாம் அந்த மசாலாலாம் ஒட்டி இல்லை. இந்த டிப்பை தான் நான் இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் காலையில் இட்லி செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச நேற்று இப்போ அரைச்சிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மாவில் நாம் இட்லி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இட்லி அந்த துணியில் ஒட்டாமல் வர்றதுக்கு இட்லி துணியை நல்லா ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மாவு சேர்த்துட்டு இட்லியை நம்ம இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இட்லியை வச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி துணியிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாது. இட்லி துணி கழுவுறது தான் நிறையா பேருக்கு ரொம்பவே கஷ்டமான வேலை, எனக்கு பிடிக்காத வேலைனே சொல்லலாம். அதில் அந்த இட்லி ஒட்டிருச்சு அப்படின்னா நமக்கு கழுவுறதுக்குமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயும் நாம் இட்லியை வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ வெந்ததுக்கு அப்புறமா நாம் தண்ணி லைட்டாக இந்த மாதிரி தொளிச்சுட்டு துணியை லைட்டாக இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லியை தட்டினோம் அப்படின்னா நமக்கு இட்லி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு இட்லி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இட்லி துணியில் கொஞ்சம் கூட இட்லி நமக்கு ஒட்டவே இல்லை. இந்த டிப் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மார்னிங் இட்லி செய்கிறோம், நைட்டு நம்ம தோசை செய்கிறோம். மார்னிங் செஞ்ச இட்லியில் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா நைட்டு நம்ம அதை சூடு பண்ணுறதுக்கு திரும்பவும் இட்லி பாத்திரத்தை எடுத்து அதை சூடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இட்லி பாத்திரத்தை கழுவுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அப்படி செய்யாமல் ஒரு 4 இட்லி சூடு பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட்டாக தோசை ஊற்றும் போது அந்த லாஸ்ட்டு தோசைக்கு மேலே இந்த மாதிரி இட்லியை நீங்கள் வச்சுட்டு சூடு பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக சூடாயிடும். ஒரு பக்கம் சூடானதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் வைங்க. ஏன் தோசைக்கு மேலே வைக்க சொல்கிறேன் அப்படின்னா டைரெக்டாக கல்லில் வச்சிங்க
அப்படின்னா இட்லி வந்து கல்லில் வந்து ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சமையல் செஞ்சுட்டோம் அப்படின்னா லைட்டாக வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு எந்த சோப் யூஸ் பண்ணுறோமோ அந்த சோப்பை லைட்டாக வந்து கிச்சனில் ஃபுல்லாக அடுப்பு மேடை கிச்சன்லலாம் லைட்டாக தேய்ச்சிட்டு லைட்டாக ஒரு துணி வச்சு 2 டைம் இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே சூப்பராக நமக்கு வந்து க்ளீன் ஆகி வந்துடும். இதே நம்ம வந்து அடுப்பை வந்து துடைக்காமல் 2 நாள் 3 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணெயும் பட்டு அது அப்படியே வந்து ஸ்ட்ரெயின் ஆகி 1 வாரம் கழித்து நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து அடுப்பை க்ளீன் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாயிரும். அதுக்குன்னே தனியாக நம்ம வந்து 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட சிங்கையும் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ லைட்டாக வந்து சோப் வச்சு கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவுமே ரொம்ப அழுக்காக ஸ்ட்ரெயினாக வந்து ஆகாது. இப்போ நீங்கள் நைட்டு பால் வந்து தயிருக்கு வந்து ஊற்ற மறந்துட்டீங்க, ஆனால் மதியம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, ஒரு 3 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு தயிர் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தயிர் வந்து ஊற்றிட்டு அந்த பாலை அந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஊற்றின பாலை வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹாட் பாக்ஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து தயிர் கிடச்சிரும். இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு 7 மணி 8 மணிக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் மத்தியானம் 12 மணிக்கெல்லாமே இந்த தயிர் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஒரு 4 மணி நேரம் தான் தேவைப்படும். நான் இந்த டிப்பை ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். நமக்கு தயிரும் வந்து ரொம்ப கெட்டியாக கிடைக்கும். இப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் தயிர் எவ்வளோ கட்டியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு. இரும்பு பாத்திரம் சமைக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் இரும்பு பாத்திரத்தை வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற காரணத்துக்காகவே நிறைய பேர் வந்து நம்ம இரும்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஒன்ஸ் இரும்பு பாத்திரத்தில் நம்ம சமைச்சு பழகிட்டோம் அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாயிரும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வந்து இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஏன்னா வந்து நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது உடனே வந்து அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உடனே நம்ம வந்து இரும்பு பாத்திரத்தை கழுவிடணும். இல்லைனா அதை நீங்கள் அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது ரொம்ப துருவாயிடும். இந்த மாதிரி கழுவிட்டு அது தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும். நீங்கள் வந்து இரும்பு பாத்திரத்தில் சமைக்க ஆரம்பித்து ஒரு 3 மாதம் வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இரும்பு பாத்திரம் வந்து துருப்பிடிக்காது. ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுட்டு அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இப்படி கழுவி மட்டும் வந்து அதை நல்லா காய வச்சா போதும். நமக்கு வந்து துரு வந்து அந்த மாதிரி ஏறாது. இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதுனால நம்மளோட குக்கிங் டைமும் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். நீங்கள் பொரியல் குழம்பு எல்லாம் செய்யும்போது அலுமினியம் பாத்திரத்தில் செய்கிறத விட இரும்பு பாத்திரத்தில் செய்யும்போது வேலையும் சீக்கிரமாக நமக்கு வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து சம்மர் டைம் வெயில் அதிகமாக இருக்கும்போதே வெயில் காலத்தில் நம்ம வந்து என்னெல்லாம் செஞ்சு வைக்கணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வடகம் ஏதாவது பயரெல்லாம் காய போட்டு எடுத்து வைக்கணும்னா நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எலுமிச்சை தோல் நம்ம வந்து ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு எலுமிச்சை தோல் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வேப்பிலை இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சியில் நல்லா வந்து ஃபைனாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ சாம்பிராணி தூபம் எல்லாம் வீட்டில் போடுறோம் அப்படின்னா சாம்பிராணி வந்து போடும்போது இந்த பொடியையும் அதில் சேர்த்து நம்ம வந்து வீடு ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது வந்து சரியாயிடும். நெக்ஸ்ட்டு கரப்பான் பூச்சி பல்லி எறும்பு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து வராது. இதை வந்து வீட்டில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற லெமன் தோலை இந்த மாதிரி நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வீடு ஃபுல்லாக தூபம் போடும்போது வீடு ஃபுல்லாகவே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல்லும் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொட்டாங்குச்சி எல்லோரும் தேங்காய் எடுத்துகிட்டு கீழே போட்டுருவோம். அதையும் கீழே போடாமல் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அதை வச்சு வாரத்தில் 1 நாள் கேஸ் ஸ்டவ்வில் அதை வச்சுட்டு அதில் நல்லா வந்து நெருப்பு பிடிச்சதுக்கப்புறமா அதை நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கங்கல் கிடைக்கும். அதை வந்து நம்ம சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி பால் பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து பால் சேர்த்து பால் காய்ச்சணும் அப்படின்னா அந்த பால் வந்து அடியில் நம்ம எத்தனை தடவை சூடு பண்ணாலும் நமக்கு வந்து பால் வந்து அடியில் வந்து பிடிக்காது. டீ போடும்போது இதே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலும் டீ போடுற பாத்திரம் ரொம்ப வந்து அடி பிடிக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவ வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே உள்ள எந்த டிப்பில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.